அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மாலை பொழுதிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் அவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு எடுக்கிறது வரைக்கும் நீங்க அல்லேலூயா சொன்னா தான் எனக்கு பாட்டு எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு ஆமென் மகிமையான காரியங்களை செய்வாராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், சரியா? பாஸ் சொல்லிட்டாங்க, ஐயா பாவம் பிள்ளைங்க பாவம் அப்படின்னாங்க. கையை வருத்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் ஆமென் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. நல்ல கைத்தட்டி பாடி ஆமென் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். 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 கையை தட்டி தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, அவர் நம்பிக்கையும் அவரே. சொல்லுங்களாரும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். One more time. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். பரிசுத்தரே, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. தேவனும் தாவரமே. ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் சத்தம் உயரட்டுமே. அவர் சட்டையின் கீழ் ஹல்லேலூயா தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கை தட்டி உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். இதுவரை நம்மை நடத்தினவர், இதுவரை நம்மை பாதுகாத்தவர். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் உங்க சத்தம் உயரட்டுமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சத்தம் குறைஞ்சிருச்சு. காலையில இருந்தே இருக்கிறீங்களோ ஒரே இருப்பா இருக்கிறீ போல இருக்கு. கையை ஜல்ல சொல்லுங்க. நாங்களும் 2 மணிக்கு தான் கூட்டம் முடிச்சு சோத்திரம் 1 மணி நேரம் கூட தூங்காம சோத்திரம் கிளம்பி வந்திருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்பா சமூகம் நம்மளை உருவாக்குகிற இடம். மெதுவா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. ஆமே. யாரா வந்து கேஸ் போட்டுற போறாங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புது பாட்டு உங்களுக்கு படிச்சு தரணும்னு நினைக்கிறேன். நான் பாடுறதுக்கு முன்ன அக்கா பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் பாடிட்டீங்களா? பாடல. அப்ப நான் படிச்சு தரேன். ஒரு அல்லையில சொல்லலாமா? நீங்க இருக்கிற இருப்ப பார்த்தா எனக்கு படிச்ச பாட்டு மறந்துடும் போல இருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தம்பி ரிதம் போடுங்க, டி மைனர் கொடுங்க. இந்த மைல்டா போட்டோம் இல்லம்மா, சாரி 6/8 டி மைனர்னா. சரி, என் கூட சேர்ந்து பாடணும். சரியா? எல்லா பாட்டுமே நமக்கு 2 முறை வரும். தொந்தரம் அப்பா பாடல் எல்லாமே 2 முறை வருது. எதுக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்காரங்க பாடும்போது சேர்ந்து நினைச்சது வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்கல, நல்லா பாடுறதுக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கையை உயர்த்தாம தான் நான் உங்க பக்கத்துல வந்துருவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பாட்டு படிச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. மைனர் கொடுங்கம்மா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. 6/8 4/4 போட்டக்கூடாது. ரைட்.
எல்லாம் கை தட்டுங்க பாக்கும் ஜோரா. நல்ல கை தட்டுங்க. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். ஒரு நிமிஷமா. அப்பா பார்த்தா கோபப்பட்டு போறாரு. இன்னும் 2 பேர் ரொம்ப குறைச்சுக்கோங்க. பாடலாமா? எங்களோட பாடம் ரெடி தானே? எல்லாம் 2 லைன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 1ஆம் கிளாஸ் இருக்க மாதிரியே இருக்கக்கூடாது. ஆ இம் மா அம்மா அது மாதிரி இருக்கக்கூடாது. கையை தட்டணும், பாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்லுறேன் தோத்திரம். நீங்க இந்த இடத்துல வந்து கையை தட்டி பாடினாலே தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரிம்மா, போடுமா. ஓகே, எல்லா கைகளை தட்டி இயேசுவே கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இப்ப நீங்க பாருங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றே. சொல்லுங்களாம். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றே. இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுங்களாரும். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். சொல்லுங்களாரும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே
என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே. கையை தட்டி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். ஹல்லேலூயா. அதின் காலத்திலே நேர்த்தியாய் நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். சொல்லுங்க எல்லாரும். அதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர், நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திடுவார். அதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மியூசிக் வந்தா என்ன, வராம போனா என்ன, நம்ம பாட வேண்டியது தானே. சொல்லுங்க. மியூசிக் அவங்க பாட்டுக்கு போடுவாங்க, நினைச்சா சாப்பிடுவாங்க. நீங்க ஏன் கை தட்ட விடுறீங்கன்னு கேட்கிறேன். கையை வச்சு ராமன் சொல்லுங்களேன். ஆட்களை பாரு, சைஸா வந்து உட்கார்ந்துக்கிட்டு தோத்துறோம். ஆராதனையில ஒரு டைப்பா வந்து உட்கார்ந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. என்ன அல்லையிலே மெதுவா வருது. பாஸ்டிங்கோ கையை வச்சு ஒரு அல்லையே சொல்லலாமா? நற்கிரியை தொடங்கியவர் அவர் முடிக்க ஆயத்தமாய் வந்திருக்கும் போது நீங்க நற்கிரியைக்கு தோத்துறோம் ஆயத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது தீர்க்கதரிசி வருவாங்களா, என் தலையில கைய வைப்பாங்களா, தோத்துற 4 வார்த்தை என்ன பற்றி பேசுவாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது. இனி அப்படி உள்ள காலம் கிடையாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா தீர்க்கதரிசியும் மண்டையில கை வச்சா இருக்கிற மண்டையில இருக்கிற முடியவளும் போயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆராதிக்கணும், நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகம் உங்களை விடுவிக்கிற இடம். ஹல்லேலூயா. நல்லா தட்டு கைய, கையில நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வாராக. நல்லா தட்டுமா. நானே கத்திட்டு தான் வந்திருக்கிறேன். மறுபடியும் கத்த வைக்காத. நல்ல கையை தட்டு. உனக்கு ஆசீர்வாதம் கையில தான் இருக்கு. உனக்கு நன்மையும் கையில தான் இருக்கு. உனக்கு விடுதலையும் கையில தான் இருக்கு. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இந்த மாலை வேளையிலே நீ பயன்படுத்தும் பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கப்படாது. ஆமென் சொல்லலாமா? எங்க விசுவாசியில போய் மண்டல கொட்டிடுவேன். எங்க அப்பா படிச்சு கொடுத்திருக்காரு. பாடாட்டா கை தட்டாட்டா மண்டல போய் கொட்டு மகனேன்னு. அல்லேலூயா சொல்லலாமா? கையை வருத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பா வீட்டுல வந்தா பிறகு என்ன ஓசனைன்னு கேட்கிறேன். கை தட்டணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட வேற ஒண்ணு இங்க கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை ஆமென் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை நல்லா ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும். நீங்க வந்து உட்கார்ந்து மாமியார் வீட்டுல வந்து கொழுக்கட்டை சாப்பிடுற மாதிரியே உட்காரப்படாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஆராதனைனா அவ்வளவு உசுறு பாருங்க. ஆராதனை அவ்வளவு லவ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை ஆராதிக்க தொடங்கிட்டா நேரம் போறதே தெரியாது.
டைம் போறதே தெரியாது. ஏன்னா அவன் என் மேல அவ்வளவு ஆசையா இருக்கிறாரு. என் பிள்ளை எப்ப ஆராதிப்பா, நான் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் பார்த்து சொன்னார், பாஸ்டர் இப்படி கத்துறாளே சீக்கிரமா செத்து போயிருவியேன்னு. சொன்னவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கத்துறதுனால தான் உசுரோட இருக்கிறேன். என்ன அல்லேலூயா கம்மி ஆயிட்டு? ரொம்ப நாள் வாழணும்னா வாயை விரிவா திறந்து கத்தரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மாமியா மருமகளோட சண்டை போடணும்னு சொல்லல, புருஷனோடு என்ன பேச மாட்டேங்க, ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்கள. மௌனம் சம்மதத்திற்கு தோத்திரம். கத்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பாட்டை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் கத்தருக்குள்ள நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் மகிமையான ஆமென் காரியங்களை செய்வாராக. தோத்திரம். அப்ப ஈ மைனர் கொடு தம்பி, 6/8 தான். நல்ல பீட் இருக்காப்பா, நல்லா சூப்பரான பீட் இருக்கா இல்லையா? தோத்திரம். எல்லாம் எங்க போச்சு? ஆமாம்மா. அல்லேலூயா. இந்த தம்பிமாரெல்லாம் கை தட்டாம பொருத்தனையோட வந்திருக்காங்க. வீட்டுல சொல்லி அனுப்பியிருக்கா போல இருக்கு. முன்ன போய் உட்காந்து பாம்போலே பார்த்துட்டு இருக்கணும், கை தட்டப்படாதுன்னு. கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. தம்பிமாரெல்லாம் சொல்லுங்கம்மா, பாம்பதியம் கூட வந்துருங்க. என்ன கையை உயர்த்தி வர அல்லையே சொல்லுங்க. ஆமா, அப்ப பாக்குறாங்க இதுவரை எங்க இருந்து பிடிச்சாங்களோ தெரியலையேன்னு. அல்லையா சோத்திரம். ஈ மைனர்மா கார்டு கொடுங்க. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். சேர்ந்து கரங்களை தட்டி ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில், சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் ஜோர கைத்தட்டு. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சொல்கிறாரும் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல்,
தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பு போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பு போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என தருவேன் ராகசந்தரே, இதற்கு ஈடு என தருவேன் இயேசுவே, இதற்கு ஈடு என தருவேன், இதற்கு ஈடு என தருவேன். ஹல்லேலூயா. சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ந்து கைகளை தட்டி. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் இயேசுவே, உள்ளத்துக்குள் என்னை வரந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பாதையில் தகப்பனே உண்டோடி சுமந்ததை நான் மறப்பேன். சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உண்டோனே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல. வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு சிலுவை தியானம் வருகிறது. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு ரொம்ப பாடுபடுறோம், பிரயாசப்படுறோம், நல்ல விஷயம்தான். ஆனா அனுதினமும் நாம் அவரை நினைப்போம் என்றால் தோத்திரம், அவருடைய அன்பு உங்கள் மேல நிறைவா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை நல்லா தட்டி. காடு தப்ப ராசா, ராசா காடு கொடுக்கணும், எனக்கு காடு கொடுக்காம தான் நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இல்லாம இருந்தா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அவருடைய இரக்கம் இல்லாம நம்ம வாழவே முடியாது. அவருடைய தயவு இல்லாம வாழவே முடியாது. நம்மை விட பலவான்கள், நம்மை விட ஆரோக்கியவான்கள், நம்மை விட வசதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களை என்னை சொல்லும் போது நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பினீங்கன்னா அந்த பலன் உங்க வேலை. ஹல்லேலூயா. முன்னாடி எல்லாம் சொல்லும் போதே ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி அப்படின்னு வரும்.
இப்ப குளோரியும் காணும், கிரேஸையும் காணும். ஒரு அலையில சொல்லலாமா? இப்ப ஒன்னா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க, கைய தட்டுங்க, காலை கொஞ்சம் உதறுங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமா? தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், இங்க ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் போது நான் சொல்றேன், சத்ரு ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க நீங்க ஆராதிக்கும் போது உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும்னு சொல்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க உங்களுக்கு ஆராதிக்க முடியலன்னா தோத்திரம் நீங்க வந்ததுல யூஸ் இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? இங்க வந்துட்டீங்கன்னா தோத்திரம் வீடு நம்ம மண்டைக்குள்ள வரக்கூடாது, புருஷன் நம்ம மண்டைக்குள்ள வரக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் நம்ம மண்டைக்குள்ள வரக்கூடாது. இயேசுநாதர் மாத்திரம் தான் நம்ம மண்டைக்குள்ள வரணும். அவர் வந்தா விடுதலை, அவர் வந்தா சுகம், அவர் வந்தா அற்புதம். இந்த மாலை வேளையிலும் இயேசு நம் அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்க போகிறது. உங்க பாட்டு புக்கு சோத்திரம், உங்க பைபிள் எல்லாம் சைடுல ஒதுக்கி வச்சு நல்லா கையை தட்டணும். எனக்கு இந்த கை தட்டாதவங்க பாடாதவங்களை பிடிக்கவே பிடிக்காது. சோத்திரம், என் சபையில இருக்கிற கிளவிய உடைக்க நான் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு அல்லையில சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பாடல் ஏன்னா நீ வீட்டுல கடை, எதுக்கு சபைக்கு வர? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சபை உறங்கக்கூடிய இடம் அல்ல. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்யறாரா? ஆலயத்துல வந்து தோத்திரம் கேட்டா சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க பாடுற பாட்டை கேட்கும் போது தோத்திரம் பண்ணுற பிரசங்கத்தை கேட்கும் போது எங்களுக்கு தானா உறக்கம் வருது பாஸ்டர். உங்களை இயேசுநாதர் பரலோகத்துக்கு கொண்டு போனோம்னு ஆவலா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சகோதரி என்ன எனக்கு எல்லாம் இருக்கிய கையை வருத்தாமே பரலோகத்துக்கு போற ரெடிங்கிறோம். கையை வருத்தி வர சொல்லுங்களேன். கையை பாதி கை தானே உயருது, மீதி கை எங்க போச்சு? கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 நம்ம 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? தம்பி கூட நான் ரகசியம் பேசினேன். உங்களுக்கு என்ன சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தம்பி பாவம் பயந்துடக்கூடாது, பிறகு நாளைக்கு வராம போயிடக்கூடாது. கையை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லலாமா? ஆமா, நம்ம கூட கைத்தட்டணும், நல்லா பாடணும், ஆராதிக்கணும், ஆவியானுடைய விடுதலையை பெறணும். ஆமா தம்பி, இவங்களை கைத்தட்ட வைப்போம் முதல்ல. அப்ப சந்தோஷம் வருது. இவங்க கைத்தட்ட மாட்டாங்க பாஸ்டர், அதனால தான் நான் அப்படி இருக்கிறேங்கிறான். அவன் கையை வருத்தி வர சொல்லுமா? எல்லாம் ஜோர அவர் கைத்தட்டலாமா? 1 2 3 4 ஜோர கைத்தட்டுங்க. நல்ல கரங்களை தட்டி ஸ்லோ. ஞானத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சொல்லுங்க. ஞானத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கைகளை தட்டி கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க, நான் இருப்பேன் என்றீரே துதியில். கையை தட்டி சொல்லுவோம். ஆராதனை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இயேசுவே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக சோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. சொல்லுவோம். அநேக சோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. கடிக்காம உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை. கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இயேசுவே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை. நல்ல கைகளை தட்டி கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து ஓ ரப சதரே. கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 இயேசுவே. இந்த மாலை வேளையிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை ஆராதனை சொல்லு. ஆராதனை ஆராதனை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நீ. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஹல்லேலூயா ஆவியை ஊற்றுவேன் நீ. ஒப்பர்வாரிவர் கைகளை தட்டி தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒப்பர்வாரிவர் கர்த்தருடைய வல்லமை தீர்க்கதரிசனம் சொல்வார். கரங்களை தட்டி ஒளிந்திடும்
வல்லமை விவகார சதரவலதுரவ விகவலதுரவலரவ விவசதரவலவலவலவ விகலதுரவலவலவலவ கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஒரு நீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி அக்கினி உன்மேல விழுகிறது. ஒரு நீடு வல்லமை ஒரவலதுரே கைகளை தட்டி ஒரு நீடு வல்லமை ஆவில நிரப்பப்பட்டவர்களா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ஒரு நீடு வல்லமை உன்னதத்தின் நல்ல கையை தட்டி வாலிப பிள்ளைகளே கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. அணைகள் விலகுகிறது, கட்டுகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய மகிமை மகிமை கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல விழுது. கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுகிறது. சிலருடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. Come on, come on. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வாலிப சகோதரர்கள் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவே, இயேசுவே உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். இது போதாது, இது போதாது, இது போதாது. கர்த்தர் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரவினை தொடுகிறது. வாலிப தங்கச்சி ஆண்டவருக்கு விட்டுக்கொடு, ஆராதி. கர்த்தருடைய நிரப்புகிறார். பின்னாடி இருக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய அக்கினி விழுது, கர்த்தருடைய அக்கினி விழுது. Fire alighty. கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் சிலரை தொடுகிறார், சிலரை தொடுகிறார். ரபல கசதரா ஓ ரபன துரபல ரகபபப ஓ ரியதரபன துரபலப வாயத்தர வாயத்தர கட்டு அவிழ்க்கப்படுகிறது. போராட்டங்கள் மாறுகிறது. இயேசுவே ஓ ரபல ரசரா ஏ பாபா பாபா ஓ வியாதியை குறித்து பயப்படுகிறாய், ஓ வியாதியை குறித்து பயப்படுகிறாய். நான் செத்து போய் விடுவேன் என்று அடிக்கடி உன் இருதயம் உன்கிட்ட பேசுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆராதனைக்கு நீ வந்தபடியினாலே, இந்த ஜெபத்திற்கு நீ வந்தபடியினாலே உன்னுடைய வியாதியை இப்பொழுது நான் சுகமாக்குவதற்கு வல்லமை உள்ளவராய். Come on, கைகளை தட்டி நல்ல கையை தட்டி ஓராபா சந்தராபா லாதா ரக்கனதா நல்ல கையை தட்டி கர்த்தர் உன்னை நிரப்பும் பொழுது நீ நிரப்புதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். அசாதாரணமான ஒரு தேவ வல்லமை இந்த ஆலயத்தின் நடுவில் இறங்கி வருகிறது நான் காண்கிறேன். ஆமென். எண்ண முடியாத ஒரு தேவ பிரசன்னம் இதற்குள் அடங்கி இருக்கிறது. ஒருவரையும் அது வீணாய் விடுவதில்லை. வாலிப தம்பிமார் நல்ல கையை தட்டி இயேசுவே என்னை விடுவிப்பீராக, இயேசுவே எனக்குள் வருவீராக. நல்ல கையை தட்டி உரவனதரா ஓ இயேசுவே ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற ஆராதனை வெறுமையானது அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டம் வெறுமையானது அல்ல. ஏதோ நேரத்தை போக்குறதுக்காக வச்சுட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உன் குடும்பத்தின் உயர்வுக்காக, நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நல்ல கையை தட்டி 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி
யாரு கண்ணை திறந்து பார்க்க கூடாது. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சிலர் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சில நுகங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீ ஆராதிக்கிற இந்த வேளையில் உடைவதாக. இயேசுவே கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே கண்ணீர் வடிந்திடுதே என் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ கல்வாரி மாமலையோ. ரெண்டு கரைகளை உயர்த்தி ஓடும் கோர காட்சி கண்டே கண்ணிலீ வடிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்வீங்களா? சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் நிந்தனை பல சகித்தார் கல்வாரி மாமலையோ. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி கோடும் கோர காட்சிகளே கண்ணில் நீ வாடிந்திடுதே எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தா உம் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வா ரெண்டு கரங்களை உயர்த்தி எண்ணீடும் வேளை கண்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா கர்த்தா உம் பாடுகள் இப்போ
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தர் உம் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆழ்கடலில் ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லலாமா? அலைகளினா அசையும் போது என் படகில் உண்மையாய் சொல்லுவோம். ஆழ்கடலில் உறவனதுவே அலைகளினா அசையும் போது எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை சேர்ந்து சொல்லுவீங்க. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணிந்திடுவே. கண்ணு நீ என்னும் மாறுமோ வேதனைகள் என்று தீருமோ? சொல்லுங்க கையை உயர்த்தி. கண்ணு நீ ரெண்டு கரங்கள் அப்படியே மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிப்பானாய் நீர் வாருமே. கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிப்பானாய் நீ. கடைசியா எல்லாரும் ரெண்டு கரங்களை தலைக்கு மேல. கண்ணு நீ என்னும் மாறுமோ சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே. கண்ணு நீ என்னும் மாறுமோ என்னும் கண்ணு நீ என்னும் மாறுமோ கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை வேளையில் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், உன்னுடைய வேதனைகளை மாற்றும்படியாய், உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரியாய் என் அருள்நாதர் இயேசு இந்த ஆராதனை நடுவிலே அவர் எழுந்திருக்கபடினாலே நல்ல கரங்களை தட்டி